வீடியோல MongoDB ல இருக்க Compass and Shell எப்படி இன்ஸ்டால் பண்றது and insert, update, delete, retrieve queriesனா என்ன and MongoDB ல என்னென்ன ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்கு and அந்த ஆபரேட்டர்ஸ் பத்தின full explanation இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's get into the video. Hi guys. இப்போ நம்ம MongoDB எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB டவுன்லோட் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. and then லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ நமக்கிட்ட வெர்ஷன்ஸ், பிளாட்ஃபார்ம் அண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும்னா கரண்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இதுதான் அவைலபிளா இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் வந்து நான் விண்டோஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கேஜ் வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று ஜிப்பா இருக்கும் அண்ட் எம்எஸ்ஐ இருக்கும். இதுல எம்எஸ்ஐ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் MongoDB டவுன்லோட் பண்ணும்போது சைட் பை நம்ம என்ன பண்ணலாம், Mongo Shell-மே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா? இங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சைட் பை நான் என்ன பண்றேன், Mongo Shell-மே டவுன்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்க ஜஸ்ட் MongoDB Shell டவுன்லோட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, MongoDB Shell டவுன்லோட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நேவிகேட் ஆகி போகும். டைரக்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே நமக்கு வெர்ஷன், பிளாட்ஃபார்ம், பேக்கேஜ் சேம் லைக் தட் இருக்கும். இதில் நான் பேக்கேஜ் மட்டும் எம்எஸ்ஐயை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ரெண்டுமே சைட் பை டவுன்லோட் ஆகுது. a few minutes வெயிட் பண்ணலாம். நம்ம டவுன்லோட் ஆனோடனே இது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இது சைட் பை டவுன்லோட் ஆகட்டும். இது டைம் ஆகுன்றது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். குயிக்காக நம்ம முடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாமா? இது சைட் பை டவுன்லோட் ஆகட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் ஆக சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் போய் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சி டிரைவ்ல டவுன்லோட்ஸ்ல இது இருக்கும். ஓகேங்களா, நீங்க அங்கேயே நேவிகேட் ஆகி போட்டதா இருந்தாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். SHன்றது ஷெல், இது வந்து MongoDB. ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். and then I accept the terms in the license agreement. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. and then next, இப்போ இங்க வந்து நான் ஷெல் வந்து நான் போயிட்டு MongoDB ஷெல் டவுன்லோட் சர்ச் பண்ண இல்லைங்களா? இதை நீங்க அப்படி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஷெல் டவுன்லோட் பண்றதுக்கு அந்த லிங்க் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகும். ஸோ நீங்க அங்க போயிட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்க சர்ச் பண்ணி பண்ணலாம். அப்படிலாம் இதை யூஸ் பண்ணியுமே நீங்க ஷெல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட்டா கிளிக் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனை. அண்ட் தென் இங்க பாருங்க, இப்போதைக்கு இது பேசிக்ல இருக்கு. நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ் நெட்வொர்க் சர்வீஸ் யூசர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நான் கிளிக் பண்ணி எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணல. இன்ஸ்டால் MongoDB as a service அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பாருங்க, டேட்டா வந்து இந்த டைரக்ட்ல ஸ்டோர் ஆகும். நம்மளோட MongoDBல யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே இந்த டைரக்ட்ல ஸ்டோர் ஆக போகுது. அண்ட் லாக் எல்லாமே இந்த டைரக்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எங்க நார்மலா இருக்க சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல நமக்கு MongoDB இன்ஸ்டால் ஆக போகுது. ஓகே, and then கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இன்ஸ்டால் MongoDB Compass இருக்கு இல்லையா? இதை கண்டிப்பா கிளிக் ஆகியிருக்கா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி கிளிக் ஆகாம இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா தான் சைட் பை நமக்கு Mongo Compass இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷனுக்கு இன்ஸ்டால் பண்றேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் few minutes எடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, few minutes வெயிட் பண்ணலாம். இது இன்ஸ்டால் ஆகிடட்டும். இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஷெல் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, MongoDB வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். சைட் பை நமக்கு Mongo Compassமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? சைட் பை பாருங்க, இங்க Mongo Compass ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. Mongo Compassமே இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ MongoDB Compassம் நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ MongoDB இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஷெல் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்த்துடலாமா? இது DBன்னு சொல்லியிருந்தேன், இது ஷெல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது இப்போ நியூவா இன்ஸ்டால் ஆகியிருக்கு. இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தது. ரெண்டுமே நமக்கு ஒன்று தான், எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு இங்கே என்ன ஆகுது, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷெல்லுக்கு பாத் என்ன பாத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றது இங்கே இருக்கு. ஓகேங்களா?
சியில் யூசரில் உங்கள் யூசர் லேப் என்ன பேரில் இருக்கோ அந்த பேர் இருக்கும். அதுக்குள்ளே ஆப் டேட்டாவில் லோக்கலில் ப்ரோக்ராம்ஸில் மாங்கோ ஷெல் எஸ்ஹெச் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகுது. இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு பாத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்தை ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக இந்த பாத்து நமக்கு தேவைப்படும். அதனால தான் இப்போ இந்த பாத்தை நான் காப்பி பண்ணி இங்கே நோட் பேடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால். அந்த பாத்தில் நமக்கு இப்போ MongoDB ஷெல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஃபினிஷ். ஸோ ஷெல்லுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, டிபியுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு பாத் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பாத் சொல்லியிருந்தேன், சியில் யூசர்ஸில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த பாத்தை போய் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்துக்கு நேவிகேட் ஆகி போயிடும். ஓகே, இங்கே நான் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பாத்துக்கு எனக்கு நேவிகேட் ஆகிடுச்சா? இப்போது இந்த மாங்கோ எஸ்ஹெச்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு மாங்கோ ஷெல் இருக்குது இல்லைங்களா. இப்போது இந்த மாங்கோ எஸ்ஹெச் இருக்குது இல்லைங்களா, இது வந்து EXE ஃபைல். ஓகேவா? இது என்ன ஃபைல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட மாங்கோ ஷெல்லோட EXE. இதை டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்பட் ஒர்க் ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ இங்கே வந்து நான் ஷெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கமாண்ட் ப்ராம்பட் பதிலாக ஷெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன் MongoDB யூஸ் பண்ணுறதுக்கு. இதை நம்ம இப்படி போய் நேவிகேட் ஆகி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், உங்களோட என்விரான்மெண்ட் எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் எடிட்டை கிளிக் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம பாத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாத்துன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாத் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம நியூ சொல்லிட்டு நம்ம காப்பி பண்ண பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஓகே இப்போது நம்ம கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்பட்டில் நம்ம என்ன கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதில் வந்து இங்கே மாங்கோ SH அப்படின்னு சொல்லிட்டு என்டர் தட்டுங்க. நம்மளோட கமாண்ட் ப்ராம்பட் இப்போ எங்கே ஒர்க் ஆகுது, மாங்கோ SH DBயில் நமக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னோட எப்படி MongoDB காம்பஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஷெல்லு வந்து நான் எங்கேயுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம காம்பஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போதைக்கு நம்ம காம்பஸில் எந்த டிபியை கிரியேட் பண்ணல, டிஃபால்ட் டிபிஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போயிட்டு நான் என்னோட காம்பஸ் பார்க்குறேன். இது என்னோட காம்பஸ் இல்லைங்களா. இப்போதைக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆட் நியூ கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட டிஃபால்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்கே இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டேன். டிஃபால்ட்டாக எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அட்மின் டிபி இருக்குது, கான்ஃபிக் டிபி இருக்குது, லோக்கல்ன்ற 3 டிபி இங்கே இருக்குது. இந்த 3 டிபியுமே நம்ம ஷெல்லில் இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே நான் ஷோ டிபிஎஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போது என்னோட காம்பஸில் என்னெல்லாம் இருந்ததோ அதே டிபி இங்கே இருக்கா, ரெண்டுமே பாருங்கள். அட்மின், கான்ஃபிக் அண்ட் லோக்கல். இந்த டிபி என்னோட காம்பஸ்லேயும் இருக்குது. அட்மின், கான்ஃபிக் அண்ட் லோக்கல் இங்கே என்ன இருக்கோ அங்கே நான் இப்போ அதை ஷெல்லை அக்சஸ் பண்ண முடியும், ஷெல்லை நான் யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு இதை நம்ம காம்பஸில் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை ஷெல்லையுமே நான் என்னால் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதோ, டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதோ எல்லாமே நல்லா ஷெல்லையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால சைட் பை நான் ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த மாங்கோ SH டபுள் டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா மாங்கோ SH இருக்கு இல்லைங்களா, மாங்கோ ஷெல் இதுதான். இப்போ நம்ம இதை டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணோம்னா நமக்கு மாங்கோ ஷெல் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் ஏ MongoDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்னவோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு விதம். ஓகேங்களா, நேவிகேட் ஆகி அதுக்கு நமக்கு என்ன பாத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் பண்ண முடியும். பட் இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷனுமே யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டம் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாத்து இருக்கு இல்லைங்களா, இந்த பாத்தை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு
உங்க பாத்தை இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால இதை வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டு அகெயின் ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு இது என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இங்க நான் மாங்கோ SH அப்படின்னு என்டர் பண்ணனா எனக்கு என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து மாங்கோ ஷெல்லுக்கு நேவிகேட் ஆகிடும். இப்போ நான் இந்த ஷெல்லை வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஷெல்லா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம காம்பஸ் இன்னும் பார்க்கல இல்லையா? காம்பஸ் கனெக்ட் பண்ணிட்டு அதுல என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை இங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். காம்பஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். காம்பஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் ஓப்பன் ஆகிருக்கும். லேண்டிங் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இங்க ஆட் நியூ கனெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா இந்த லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன் ஸ்டிங்ல தான் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க இது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கனெக்ட். ஓகே, கனெக்டட் டு லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சா? சேவ் அண்ட் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ என் லோக்கல் ஹோஸ்ட்ல என்கிட்ட 3 டேட்டா பேஸ் இருக்குங்களா? 3 DB இருக்கு. அட்மின் ஒன்னு இருக்கு, கான்ஃபிக் ஒன்னு இருக்கு, லோக்கல். இது பை டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் ஆகும்போது இருந்தது. நமக்கு வேணும்னா நம்ம புது டிபியுமே நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு டிஃபால்ட்டா இங்க இருக்கிறத என்னோட ஷெல்ல நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பார்க்கலாமா? இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், இங்க நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல மாங்கோ SHன்ற ஷெல் அங்க நான் என்னோட என்வரான்மெண்ட்ல இந்த பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால இது போல மாங்கோ SH சொன்னா ஈஸியா நேவிகேட் ஆகிக்க முடியும். ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்றேன், ஷோ DBS ஷோ DBs அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட டேட்டா பேஸ்ல என்னெல்லாம் DB இருக்கோ அது எல்லாமே என்னால இங்க அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்துமே நான் DBயை கிரியேட் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும், டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண முடியும், காம்பஸ்ல இருந்தும் பண்ண முடியும். காம்பஸ்ல வேணுன்றவங்க பண்ணிக்கலாம், இல்ல ஷெல்ல வேணுன்றவங்க ஷெல்லுலயுமே நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனாலதான் சைட் பை நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டினேன். ஓகே, மாங்கோ டிபில மாங்கோ DB காம்பஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம், மாங்கோ ஷெல் எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, மாங்கோ டிபில எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்ல கலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணி ரெட்ரீவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஷெல்லுமே சைட் பை நம்ம என்ன பண்ண போறோம், அங்க எப்படி டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம், டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்றது, இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எப்படி ரெட்ரீவ் பண்றது அப்படின்னு ரெண்டுமே சைட் பை சைட் சினாரியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு SQL டேட்டாபேஸ் தெரியும் அப்படின்னா NoSQL லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு குயிக்கா ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஆல்ரெடி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம், இங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத குட்டியா ஷார்ட்டா ஒரு சொல்லிடுறேன். ஓகே, SQL அண்ட் NoSQL. SQL பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இங்க NoSQL பொறுத்த வரைக்கும் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இங்க டேட்டாபேஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்ல கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரிலேஷன் டேட்டாபேஸ்ல. பட் NoSQL பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து எல்லாமே எனக்கு டேபிள்ல ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். இங்க வந்து டாக்குமெண்ட், கீஸ் பேர்ஸ், கீஸ் அண்ட் வேல்யூஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கிராஃப், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு NoSQL ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வித்தவுட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இங்க நம்ம டேட்டாபேஸ் ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ்ல டேட்டாபேஸ் சொல்ற மாதிரி NoSQL டேட்டாபேஸ் தான் சொல்றோம். இங்க டேபிள் சொல்ற எல்லாமே இங்க நம்ம என்ன சொல்ல போறோம், கலெக்ஷன் சொல்ல போறோம். ஓகே, அண்ட் தென் இங்க ரோன்னு சொல்ற எல்லாமே இங்க நம்ம டாக்குமெண்ட் சொல்ல போறோம். ஜேசான் பேசான் டாக்குமெண்டா ஸ்டோர் ஆக போகுது. ஜேசானா நம்ம கொடுப்போம், அட்லாஸ் ஸ்டோர் ஆகும்போது எப்படி ஸ்டோர் ஆகும், பீசானா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இங்க காலம்னு சொல்ற எல்லாமே இங்க ஃபீல்டுன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, இந்த நேம்ஸை வச்சுதான் நம்ம எல்லாமே இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். சோ டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். டீடைலா வேணும்னா செக் அவுட் பண்ணுங்க, ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம காம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பட் காம்பஸை விட ஷெல்ல தான் அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஷெல்ல எப்படி ஒர்க் பண்றதுன்றது டீடைலா பாத்திரலாம். இதை ஒரு குயிக்கா பாத்திரலாம், எங்க எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றது. சிம்பிள், என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. டிஃபால்ட்டா என்கிட்ட இந்த டேட்டாபேசஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் நியூவா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாபேஸ் என்ன நேம் வேணுமோ, நான் இப்போதைக்கு மை DB அப்படின்னு நேம் சொல்லிடுறேன். அண்ட் கலெக்ஷன், என்னோட கலெக்ஷன் நேம் வந்து மை கலெக்ஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? DB நேம், கலெக்ஷன் நேம் ரெண்டுமே கொடுத்துட்டு கிரியேட் என்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா பேஸ் அண்ட் அதுக்குள்ள ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகியிருக்குங்களா? யா,
இப்போ இந்த ப்ராசஸை நான் ஷெல் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா போயிட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்பர்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட கமாண்ட் ப்ராம்பர்ட். இப்போ இதுல நான் ஷெல் ஒர்க் ஆகணும், இது என்னோட கமாண்ட் ப்ராம்பர்ட் இல்லைங்களா. இதுல ஷெல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஷெல்லோட பாத்தை வந்து நான் என்வரான்மெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். இன்ஸ்டாலேஷன்லயுமே அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதனால ஸ்ட்ரெயிட்டா நான் என்ன இங்க கொடுக்குறேன், மாங்கோ SH அப்படின்னு நான் சொல்லி என்டர் பண்ணனா எனக்கு மாங்கோ ஷெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ மாங்கோ ஷெல் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, என்னோட டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, என்னோட மாங்கோ டிபி காம்பஸ் டேட்டா பேஸ்ல இருக்கிறதுல கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி எங்கிட்ட டெஸ்ட் டிஃபால்ட்டா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து மை டிபி அப்படின்ற டேட்டா பேஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ண விரும்புறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் மை டிபி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிடும். ஓகே, இது ஒன் திங். இப்போ ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து என்னோட டேட்டா பேஸ் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் சொல்லி கீவேர்ட் சொன்னோம்னா ஸ்விட்ச் ஆயிடும். லைக் தட் என்னன்னா கிரியேட் பண்ணணும், நீங்க புதுசா டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்பயுமே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிரியேட்ன்ற மாதிரி எந்த கமெண்ட்டும் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்குமே நீங்க யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் B-tree இப்போ நேம் வச்சுக்கிறேன், என்னோட டேட்டா பேஸ்க்கு B-tree நேம் கொடுத்துக்கிறேன். யூஸ் B-tree சொன்னா அந்த டேட்டாபேஸ் இருக்கான்னு போய் பார்க்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், கிரியேட் பண்ணிடும். பிஃபோர் தட் என்னென்ன டேட்டாபேஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாமா. அதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா, என்னென்ன டேட்டாபேசஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு ஷோ DBS அப்படின்ற கமாண்ட சொல்லி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்க டிபில என்னெல்லாம் டேட்டாபேஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடும். பாருங்க, எல்லா டேட்டாபேஸும் சேமா இருக்கா. யா, இப்போ நான் வந்து B-tree டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறேன். என்ன கமாண்ட், யூஸ் B-tree அப்படின்னு சொன்னா அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் சொல்லியிருந்தேன். ஆமா இல்லைங்களா, எனக்கு ஒர்க் பண்ணிருக்கா பாருங்க. ஸ்விட்ச் டு DB B-tree அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. பாருங்க, B-treeக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா, இங்க எனக்கு B-tree வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பட் இங்க பாருங்க, எனக்கு B-tree காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது வித் கலெக்ஷனோட கிரியேட் பண்ணிருப்பேன். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. லைக் தட் அங்கேயுமே கலெக்ஷன் டிபில கலெக்ஷனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. இப்போ நம்ம போய் கலெக்ஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கலெக்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு. ஓகேவா, ஆன் த ஃப்ளோல கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி யூஸ் B-tree சொன்னா கிரியேட் இல்லைன்னா கிரியேட் ஆகி நமக்கு யூஸ் ஆகுதோ, அதே போல கலெக்ஷனுமே நான் ஆன் த ஃப்ளோல யூஸ் பண்ணவும் முடியும், இல்ல கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன், அண்ட் தென் ஆன் த ஃப்ளோல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, db.create கலெக்ஷன் நீங்க சொல்லணும். கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கலெக்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன் நான். ஓகேங்களா, எனக்கு நேம் வைக்கலாம், மை கலெக்ஷன்ஸ் சொல்றாங்க. கலெக்ஷன் சொல்லிட்டு இங்க கலெக்ஷன்ஸ் சொல்றேன். ஓகே, மை கலெக்ஷன்ஸ் நான் நேம் வச்சுட்டு என்டர் தட்டுறேன். ஓகே 1. அப்போ எனக்கு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப போய் நம்ம டேட்டாபேஸ் காம்பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க பாக்கணும். இப்ப பாக்கலாமா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு B-treeன்றது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க, B-tree மை கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இல்ல அப்படின்னா அது கிரியேட் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க கலெக்ஷன் இன்னும் கிரியேட் பண்ணலன்னு அர்த்தம். கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அங்க விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இது வந்து கிரியேட் கலெக்ஷன்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆன் த ஃப்ளோல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, db டாட் என்னோட டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் வந்து DB தான் இல்லைங்களா. db டாட் என்னோட கலெக்ஷன் நேம் என்ன அப்படின்றத நான் கொடுக்க போறேங்க. எம்ப்ளாயின்னு ஒரு கலெக்ஷன் கொடுத்துக்கிறேன், db.employee. இப்போ நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இங்க என்னென்ன கமாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, insert 1 and insert many சொல்லிட்டு இருக்கு. insert 1னா நான் சிங்கிள் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா insert 1ன்றதை கொடுப்பேன். இதே many டாக்குமெண்ட்னா insert manyன்றது கொடுக்க போறேன். இப்போ சிங்கிள் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணும்போதே நான் கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு ஆன் த ஃப்ளோல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, db.employeeன்றது என்னோட கலெக்ஷன், insert 1 I ஸ்மால்ல இருக்கணும், and then 1 வந்து இங்க வந்து O வந்து கேப்ஸ்ல வரணும். ஓகேங்களா, நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன எப்படி நமக்கு டைப்ல இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் இங்க பாஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கீ அண்ட் அதுக்கான வேல்யூ, கீ வேல்யூ பேஸ்ல நம்ம வேல்யூஸ் எல்லாமே பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் நேம் சொல்லிடுறேன். நேம், என்னோட நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஜெனா அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் ஏஜ் 36. சிட்டி, அவங்களோட சிட்டியை கொடுத்துட்றேன். சிட்டி வந்து சென்னைன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட நேம், ஏஜ்,
அண்ட் தென் சிட்டி, அவங்க எம்ப்ளாயோட 3 டீடைல்ஸ், அவங்களோட நேம், ஏஜ் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபீல்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பிரேஸ். என்டர் தட்டிடுறேன். இங்க பாருங்க அக்னாலேஜ் ட்ரூ. அப்போ நமக்கு டேட்டா இன்சர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நம்ம இன்சர்ட் ஆகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா யூனிக்கா ஐடிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஜெனான்ற எம்ப்ளாயோட டேட்டாஸ்க்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து எனக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. இன்சர்ட் பண்ணதை நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி டாட் உங்களோட கலெக்ஷனோட நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஃபைன் பெரான்திசிஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட கலெக்ஷன்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இப்போதைக்கு என்கிட்ட சிங்கிள் டேட்டா தான் இருக்குன்றதுனால சிங்கிள் டேட்டா தான் டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ இங்க எப்படி இன்சர்ட் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? லைக் தட் இங்க நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதே போலதான் காம்பஸ்லயுமே இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ பார்க்கலாமா காம்பஸ்ல எப்படி பண்றேன்னு? இப்போ இது வந்து நான் வந்து ஷெல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது இல்லைங்களா? இது என்னோட இங்க நான் காம்பஸ்ல கிரியேட் பண்ண பை டிபி. ஃபர்ஸ்ட் நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, எம்ப்ளாயி வந்துருச்சுங்களா? நான் கிரியேட் பண்ண ஒரு டேட்டா இங்க இருக்க ஐடி அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் மை கலெக்ஷன்ஸ்ல மை டிபில இருக்க டேட்டா பேஸ்ல இருக்க மை கலெக்ஷன்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். ஆட் டேட்டால இன்சர்ட் டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம அங்க எப்படி டேட்டாஸ் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போறோம். நேம், ஹேமான்னு சொல்லிக்கிறேன். ஏஜ் 20, அவங்க சிட்டி என்னவோ அதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்னை. சோ இது போல கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, மை டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிட்டு அங்க எப்படி நம்ம டேட்டாஸ் கொடுத்தோமோ அதே போலதான் கொடுக்க போறோம். அங்க கீஸ்க்கு வந்து நம்ம கோட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டோம். பட் இங்க வந்து என்ன பண்ணணும்னா கீஸுமே நீங்க கோட் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? டபுள் கோட் யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கீஸ் அண்ட் வேல்யூஸ், அதுக்கான வேல்யூஸ் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க போறோம் இல்லைங்களா? இங்க நான் என்ன சொல்றேன், அபி சொல்றேன். அண்ட் தென் அவங்களோட ஏஜ்மே நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏஜ் 25, சிட்டி வந்து நான் சென்னைன்னு சொல்லிட்டேன். ஓகே, லைக் தட் இங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட், என்னோட டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சா? இது நான் காம்பஸ்ல கிரியேட் பண்ண வேல்யூஸ், இன்சர்ட் பண்ண வேல்யூஸ். அண்ட் தென் இது என்னோட ஷெல்ல இன்சர்ட் பண்ண வேல்யூ. ஓகேங்களா? இப்போ காம்பஸ்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், ஷெல்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். லைக் தட் நம்ம போயிட்டு எப்படி ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் ஷெல்ல அப்படின்றது பாத்துடலாமா? இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்கு இல்லைங்களா? டிபி ரெட்ரீவ்க்கு ஃபைண்ட்னு இருக்கு இல்லைங்களா? டிபி டாட் என்னோட கலெக்ஷன் நேம் எம்ப்ளாயி டாட் ஃபைண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி இங்க ரெட்ரீவ்மே பண்ணி பார்த்துருக்கோம். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் ரெக்கார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணமோ மோர் தென் ஒன் வேல்யூஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துடலாமா? இன்சர்ட் மெனின்ற ஆப்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்சர்ட் மெனில நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா parenthesisக்குள்ள ஓபன் க்ளோஸ் பிரேஸ்ல நம்ம வேல்யூ கொடுத்திருந்தோம் இல்லைங்களா? பட் மோர் தென் ஒன் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்றேன்னா இங்க நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் பிராக்கெட்டையும் கொடுக்கணும். மறக்காம நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அண்ட் தென் பிரேஸ்ல நேம், அவங்க நேம் என்னவோ நம்ம சொல்லலாம், ராம் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஏஜ் 20, சிட்டி விழுப்புரம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் கம்மா சொல்லிட்டு அகைன் ஒரு பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு நான் அகைன் நேம் தரேன். நேம் கலாம், ஏஜ் 35, சிட்டி சென்னை. ஓகே, பிரேஸ் க்ளோஸ் பண்ணும்போது கவனமா க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு இதோடது இங்க நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அதை க்ளோஸ் பண்ணணும் அண்ட் parenthesis க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்டர் பண்ணலாம். கீழே பாருங்க, acknowledged true. அப்போ எனக்கு 2 டேட்டா வந்து இங்க இன்சர்ட் ஆகியிருக்கா?
ஆப்ஜெக்ட் ஐடி 0ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நான் ராமுக்கு கிரியேட் பண்ணதுக்கு அதோட ஆப்ஜெக்ட் ஐடி அண்ட் தென் கலாவோட ஆப்ஜெக்ட் ஐடி செக் பண்ணி பார்த்துடலாமா? அப் ஏரோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த டேட்டாஸ் நம்ம கொடுத்த இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அப் ஏரோ யூஸ் பண்ணி இங்க நான் கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன் db.employee.findன்னு சொல்லிட்டு என்டர் தட்டினா என்னோட எம்ப்ளாயிஸ்ன்ற கலெக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களா பாருங்க. ஜனாவோட ஐடி கிரியேட் ஆயிருக்கு, ராமுக்குமே கிரியேட் ஆயிருக்கு, கலாக்குமே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணா டேபிள்ல இருக்க மொத்த டேட்டாவுமே கிடைக்குது இல்லையா? இப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு ரெக்கார்டை மட்டும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். தட் மீன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். எப்படி பண்ணலாம்? அப்போ அதை பாத்திரலாமா? db.employee.find 1ன்னு சொல்ல போறோம். சரிங்களா? ஓ கேப்ஸ்ல வந்துடணும். find 1 parenthesisக்குள்ளார என்ன பண்றேன்? இப்போ எனக்கு என்ன பண்றேன்? ஐடி யூஸ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அந்த எம்ப்ளாயோட டீடைல் என்ன தெரியுமோ அதை பாஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போதைக்கு நான் நேமை பாஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, நேம் ஜெனா என்ற டேட்டாவை எனக்கு ரெட்ரீவ் பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே ஃபைன். பாருங்க, அப்போ நேம் வந்து ஜெனான் யாருக்கு இருக்கோ அவங்களோட டேட்டாவை எனக்கு அழகா டிஸ்பிளே பண்ணிருக்கா. இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் நம்ம மொத்தமா டேபிள்ல இருக்க டேட்டா பேஸ்ல இருக்க மொத்த கலெக்ஷன்ஸ்ல இருக்க மொத்த டேட்டாவுமே பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இல்லாம எனக்கு இப்போ சென்னைன்னு யார் இருக்காங்களோ சிட்டி அவங்களோட டீடைல் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க db.employee.find யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஃபைண்ட்ல என்ன பண்ணலாம்? பிரேஸ்ல சிட்டி சென்னை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே என்டர். இப்ப பாருங்க, சென்னையில என்கிட்ட 2 பேர் இருக்காங்க, ஜெனா அண்ட் கலா. இவங்க 2 பேரோட சிட்டியுமே என்ன சென்னை தான். அப்போ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. சிங்கிள் ரெக்கார்டு எப்படி பார்க்கலாம், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி பார்க்கலாம், உங்களோட கலெக்ஷன்ஸ்ல இருக்க மொத்த டாக்குமெண்ட்டுமே எப்படி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? இதே போல நம்ம அங்கேயுமே பார்க்க முடியும். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம்? ஃபைண்ட் பண்ணி தான் இருக்கோம் இல்லைங்களா? ஃபைண்ட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ எனக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்கிட்ட நிறைய இங்க கமாண்ட் ப்ராம்பர்ட் வந்து நிறைய இருக்கு. இதை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி கிளியர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா cls அப்படின்ற கமாண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்பர்ட் வந்து தட் மீன்ஸ் ஷெல், உங்களோட மாங்கோ ஷெல் வந்து கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஷோ டிபிஸ் பார்த்துட்டு நம்ம என்னென்ன இப்போ நம்ம என்ன டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பீட்ரி தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்க கரண்ட்லயுமே இருக்கு. இப்போ db.btree நான் எம்ப்ளாயிஸை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? employee.find யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து ஃபைண்ட்னு சொன்னோம்னாலே நமக்கு ப்ரீட்டியா வந்துடும். ஓகே, பட் ஓல்டர் வெர்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா ஃபைண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்து அழகா ப்ரீட்டியா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டாட்னு சொல்லிட்டு ப்ரிட்டினே சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ப்ரிட்டி parenthesis சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து கியூட்டா ப்ரீட்டியா வந்துடும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த வீடியோல எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி இன்சர்ட் சிங்கிள் ரெக்கார்ட், எப்படி சிங்கிள் டாக்குமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், மெனி டாக்குமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அண்ட் தென் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், சிங்கிளா எப்படி வியூ பண்ணலாம் இல்ல கலெக்ஷனா எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன். உங்களோட டேட்டா பேஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்க டிபில இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். பாருங்க, எம்ப்ளாயி மை கலெக்ஷன் B3 டேட்டா பேஸ்ல எம்ப்ளாயி அண்ட் மை கலெக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிருந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணலாம், என்னென்ன டைப்ல அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். connected to local host எங்க டிஃபைன் டேட்டாபேஸ் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்லே பார்த்திருந்தோம். அதுல B3 டேட்டாபேஸ்ல எம்ப்ளாயின்ற கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? என்கிட்ட 3 டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு கலெக்ஷன்ஸ்குள்ள. ஓகே, இப்போ பவர் ஷெல் மூலமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பார்த்துடலாமா? கமாண்ட் ப்ராம்பர்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்பர்ட்ல எப்படி நம்ம மாங்கோ ஷெல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். மாங்கோ SH
என்டர் பண்ணோம்னா நமக்கு மாங்கோ ஷெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டிபி கூட கனெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆல்ரெடி இப்போ டெஸ்ட்ன்ற டிபியில் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன், யூஸ் B-treeன்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். B-tree ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டிபி டாட் என்னோட இந்த டிபியில எனக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கிறேன். ஓகே, கலெக்ஷன்ஸ் எம்ப்ளாயி மை கலெக்ஷன் 2 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டிபி டாட் என்னோட எம்ப்ளாயி டாட் ஃபைன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்கிட்ட 3 டாக்குமெண்ட் இங்க இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம், என்னெல்லாம் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தா அப்டேட் 1ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஓகே அப்டேட் 1 நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. டிபி டாட் கலெக்ஷனோட நேம் டாட் அப்டேட் 1. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் அப்டேட் பண்ண விரும்புறேன். எந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலாம், பரந்தசிஸ்குள்ளார ஓகே ராம் நேம் வந்து யாருக்கு ராம்னு இருக்கோ அது நம்ம எப்படி அப்டேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலர் சிம்பல் இருக்குலாம், டாலர் யூஸ் பண்ணிட்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன சேஞ்சஸ் யாருக்கு செட் ஆகணுமோ அந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணலாம். சரிங்களா. நான் அவங்களோட ஏஜ் சேஞ்ச் பண்ண போறேன். ஏஜ் வந்து நான் என்ன பண்றேன், 38 சேஞ்ச் பண்றேன். ஓகே, பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். என்னமோ எரர் சொல்லியிருக்காங்க. என்ன எரர் சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க. எரர் வந்து எங்க இருக்குமோ நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. இங்க காட்டியிருக்காங்க பாருங்க அப்பேரோ. இங்க நான் கம்மா கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டட் கம்மான்னு சொல்லிட்டு அவங்களுமே அழகா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன், கம்மா இப்போ என்டர் பண்ணலாம். பாருங்க மேட்ச்டு கவுண்ட் 1 மாடிஃபைட் கவுண்ட் 1. ஸோ மேட்ச் ஆயிருக்கு, ஒரு கவுண்ட் வந்து மேட்ச் ஆயிருக்கு, அவங்கள நான் மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாமா, ஏஜ் வந்து 38 சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைன், அப்பேரோ யூஸ் பண்ணா நம்ம மேலே யூஸ் பண்ணிக்க கமாண்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ பாருங்க ராம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம் 38. அவங்களோட ஏஜ் வந்து 38 சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், செட்டுன்றதை வச்சு நம்ம அப்டேட் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்டேட் பண்ணலாம் லைக் தட். இப்போ நான் மோர் தென் 1 மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணணும்னு விரும்புறேன். எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், யாரோட டீடைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து சென்னையில இருந்து வராங்களோ அவங்களாம் நான் வந்து என்ன பண்ண போறேன், காஞ்சிபுரம்னு சேஞ்ச் பண்றேன் சிட்டியை. ஓகேங்களா. செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிபி சொல்லிட்டு நம்மளுடைய கலெக்ஷனோட நேம் சொல்லிக்கிறோம். எம்ப்ளாயி டாட் அப்டேட் மெனின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா. அப்டேட் மெனி அப்டேட் பண்ணலாமா. சிட்டி சென்னை, கமா ஓபன் பிரேஸ்ல செட் சிட்டி வந்து அவங்களுக்கு நான் என்னன்னு செட் பண்ணிக்கிறேன், காஞ்சிபுரம்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நம்ம இங்க ஒரு பிரேஸ் என்னடா ஏதோ குறையுதுன்னு பார்த்தேன், இங்க ஒரு பிரேஸ். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுங்க. ஓகே, ஏன்டா இப்போ பாருங்க மேட்ச் கவுண்ட் 2 கவுண்ட் மேட்ச் ஆயிருக்கு. அவங்க 2 பேருமே நான் மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துடலாமா. பாருங்க சென்னையில இருந்தவங்க 2 பேரும் காஞ்சிபுரம்னு மாறிட்டாங்களா. யா, இப்போ இதுல நான் கண்டிஷன் அப்ளை பண்ணியுமே அவங்களும் ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். எப்படி சொல்ற, அப்டேட் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாமா. என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜ் வந்து 36 அபோவ் யார் இருக்காங்களோ அவங்களோட சிட்டியை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாத்திரலாமா. டிபி டாட் எம்ப்ளாயி டாட் அப்டேட் மெனின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் மெனி தான் அப்டேட் பண்ண போறேன் இல்லைங்களா. பரந்தசிஸ்குள்ள நான் என்ன பண்றேன், ஏஜ் இப்போ நான் அப்படியே வேல்யூ கொடுப்பேன் இல்லையா. பட் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் சிம்பிள் என்ன ஜிடி. ஓகேங்களா. கிரேட்டர் தென் 36 டாலர் ஜிடி என்ன சொல்றேன்னா 36 சொல்லிக்கிறேன். சரிங்களா. அண்ட் தென் கமா இப்போ என்ன பண்றேன், செட் பண்ண போறேன். செட் அகைன் பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோட சிட்டியை நான் என்னவா சேஞ்ச் பண்றேன்னா
திருவண்ணாமலை டிவி மலை. ஓகே, இதுக்கு இது ஓப்பன் ஆகுது, இந்த பேஸ்க்கு இந்த பேஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் பரந்தசிஸ் இங்க பாருங்க, பேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணல இல்லையா, இந்த பேஸையும் க்ளோஸ் பண்ணிடலாமா. இப்போ நான் என்டர் பண்றேன். அதாவது greater than 36 யார் இருக்கோ அவங்களோட சிட்டி வந்து திருவண்ணாமலையா சேஞ்ச் ஆக போகுது இல்லைங்களா. மேட்ச்டு கவுண்ட் 1, மாடிஃபைட் கவுண்ட் 1. ஏன் 1 36 இங்க இருக்கு அண்ட் 38 இங்க இருக்கு, 2 பேர் இருக்காங்க, அப்பயே 1 மேட்ச் ஆச்சு. ஏன்னா நான் GT சொல்லியிருக்கேன். GTனா கிரேட்டர் தென், ஈக்குவல் சொல்லல, கிரேட்டர் தென் சொல்லியிருக்கேன். அப்ப 36க்கு கிரேட்டரா யார் இருக்காங்களோ அவங்களோட டேட்டா. அப்ப 38 இங்க ராமோட டேட்டா ஏஜ் மட்டும்தான் 38ஆ இருக்கு, கிரேட்டரா இருக்கு. அப்போ அவங்களோட விழுப்புரம் வந்து இப்ப என்னவா மாறி இருக்க போகுது, திருவண்ணாமலையா மாறி இருக்க போகுது. செக் பண்ணி பாத்துடலாமா. ஃபைன், இங்க பாருங்க மாறிடுச்சா. யா, லைக் தஸ். இதே போல காம்பஸ்ல எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா. ஒன் மோர் திங் நான் இங்க சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்க எல்லாமே நான் ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுல என்னால ஃபீல்ட கூட ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாத்துடலாமா. கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். கீக்கான வேல்யூ அப்டேட் பண்றது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன். லைக் தட் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு ஃபீல்டையே இங்க ஆட் பண்ண முடியும். நேம், ஏஜ், சிட்டி, அதுக்கான வேல்யூ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம், ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ 3 ஃபீல்டு தானே இருக்கு இங்க, வித் ஐடியோட 4 ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ என்னால இது கூட என்ன பண்ண முடியும், ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்றதுன்னு பாத்துடலாமா. யா, டிபி 2 விதமா நம்ம ஆட் பண்ண முடியும். அட் அ டைம்ல எனக்கு எல்லாருக்குமே ஆட் ஆகணும் அப்படின்னா ஆட் பண்ண முடியும், இல்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஆட் ஆகணும் அப்படின்னாலும் ஆட் பண்ண முடியும். எப்படின்னு பாத்துடலாமா. டிபி டாட் எம்ப்ளாயி டாட் அப்டேட் மெயின். ஃபர்ஸ்ட் நான் 1 அப்டேட் 1 கொடுக்குறேன். எப்படி அப்டேட் பண்றோம்னு பாத்துடலாமா. ஜெனா நேம் ஜெனா அப்படின்றவங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. கமா நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு எப்படி நான் அப்டேட் பண்றேன்னா செட். அவங்களுக்கு நான் என்ன செட் பண்ண விரும்புறேன், கான்டாக்ட் நம்பர். அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் அப்டேட் பண்ண போறேன். 9876598765. ஓகே, இப்போ கான்டாக்ட் நம்பர்ன்ற ஃபீல்டு இங்க இல்லவே இல்லை இல்லைங்களா ஜனால. பட் இப்போ நம்ம ஆட் பண்ண முடியும். செக் பண்ணி பாத்துடலாமா. பாருங்க, மேட்ச்டு 1 கவுண்ட், மாடிஃபைட் 1 கவுண்ட். இப்போ நம்ம செக் பண்ணலாம். எனக்கு ஜெனாக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் ஆட் ஆகி இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நான் யாருக்குன்னா ஃபீல்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும் அது. சரிங்களா. இப்போ எல்லாருக்குமே நான் ஃபீல்டை அப்டேட் பண்ண விரும்புறேன். எப்படி பண்ணலாம் பாத்துடலாமா. டிபி டாட் என்னோட கலெக்ஷனோட நேம், எம்ப்ளாயி டாட் கலெக்ஷன் அப்டேட் இல்லைங்களா. கலெக்ஷன்ல அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் மெனி. ஸோ மெனியில நான் என்ன பண்ண விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் எல்லாருக்குமே பண்ண விரும்புறேன். ஸோ பிரேஸ், ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு கமா சொல்லிட்டு அப்படியே அகெயின் ஓப்பன் சொல்லிட்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி செட்னு சொல்லிடுங்க. செட் கோலன். இப்போ நான் இமெயில் ஆட் பண்ண விரும்புறேன். ஓகே, இமெயில் காமனா ஒரு இமெயில் எல்லாருக்குமே போட்டு விட்டுறேன். v3@gmail.com. ஓகே, இப்போ இந்த இமெயில் என்ன ஆக போகுதுன்னா, எனக்கு என்னோட கலெக்ஷன்ஸ்ல எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்டேட் ஆக போகுது. செக் பண்ணி பாத்துடலாமா. மேட்ச்டு கவுண்ட் 3, மாடிஃபைட் கவுண்ட் 3. பாருங்க, எல்லாருக்குமே இமெயில் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களால ஃபீல்டுமே புதுசா ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா யாருக்குன்னா ஆட் ஆன் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல கலெக்ஷன்ஸ்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே ஆட் ஆன் பண்ணனாலும் உங்களால ஃபீல்ட்ஸை ஆட் ஆன் பண்ண முடியும். ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஷெல்ல எப்படி நம்ம பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. லைக் தட் காம்பஸ்ல எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா போயிட்டு. ஃபைன். இப்போ என்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் என்னோட டேட்டா பேஸ்ல. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆச்சா. ரெஃப்ரெஷ் டேட்டா பேஸ். ஓகே, எம்ப்ளாயிஸ்ல கலெக்ஷன்ஸ் நான் செக் பண்ண போறேன். கலெக்ஷன்ல பார்க்கலாமா. ஓகே, எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க நம்ம காம்பஸ்ல எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஜ் இருக்கு இல்லையா. இப்போ நான் எம்ப்ளாயை கிளிக் பண்ணியிருக்கேன். B3ல
எம்ப்ளாயீஸ்ல இருக்கேன். மை கலெக்ஷன்ஸ் வேணும் விக்கெட் ஆகி போய்க்கலாம். நமக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம காட்டுது பாருங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு நேராக போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, எடிட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஸ்ட்ரெயிட்டா இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நேம், இந்த நேம் நான் எதனா சேஞ்ச் பண்ண விரும்புறேன் அப்படின்னா இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சிட்டியை நான் அகைன் நான் இங்க என்ன பண்ண விரும்புறேன், சென்னைன்னு மாத்திக்கிறேன். சரிங்களா, காஞ்சிபுரம் இருக்கிறது நான் என்ன பண்றேன், சென்னை. ஓகே, சென்னை. அண்ட் தென் இவங்களோட இமெயில் நான் என்ன சேஞ்ச் பண்ணிடுறேன், jena@gmail.com சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அப்டேட் கொடுத்தா எனக்கு ஈஸியா அப்டேட் ஆயிடும். ஈஸியா இருக்கு இல்லைங்களா? இதுல நான் எதனா ஆட் பண்ணணும், ஃபீல்டு அப்டேட். ஓகே, நீங்க இங்க கிளிக் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, பண்ணிட்டீங்க. இப்போ நான் எதனா ஃபீல்டு ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிளஸ் ஐக்கான் காட்டுது இல்லைங்களா, அந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஃபீல்டுன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஆட் ஃபீல்ட் ஆஃப்டர் இமெயில், இதுக்கப்புறம் நீங்க ஃபீல்டு ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இங்க நம்ம கொடுத்துக்கலாம் அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த பக்கம் வேல்யூ, அதுக்கான வேல்யூஸ் நான் என்ன பண்றேன், நம்பர் 5 சென்னைன்னு இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்டேட். இப்படி நம்ம இங்க வந்து காம்பஸ்ல இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். எப்படி டெலீட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாமா? எப்படி ஸ்பெசிஃபிக்காக டெலீட் பண்ணலாம், எப்படி ஆல் ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் நான் ராம்ன்றவங்களோட டேட்டாவை டெலீட் பண்ண போகிறேன். சரிங்களா, டெலீட் ஆப்ஷன், டெலீட் பண்ணலாமா கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. காம்பஸில் பாருங்கள் டெலீட், எனக்கு அந்த ரெக்கார்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்குது இல்லைங்களா டெலீட் பண்ணுறது. இப்போ இதில் காம்பஸில் இப்படி ஒன் கிளிக்கில் என்னால் டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த டாக்குமெண்ட் வேணுன்றதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதே நான் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இங்கே போய் டேட்டா பேஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டெலீட் பண்ணிக்க முடியும். லைக் தட். ஷெல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைன் பண்ணிக்கலாம். db.employee db.employee கலெக்ஷன் நேம் find என்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க என்கிட்ட 2 டாக்குமெண்ட் தான் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் நம்ம டெலீட் பண்ணணும் இல்லைங்களா காம்பஸ்ல. ஸோ அந்த டாக்குமெண்ட் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 2 டாக்குமெண்ட் தான் என்கிட்ட இருக்கு. ஃபைன். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் மோர் தென் 1 டாக்குமெண்ட் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நேம் பிரியா, ஏஜ் 26, city Chennai. Okay, and then one more name Abhi, age 25, city சென்னை கொடுத்துட்றேன் இவங்களும். ஓகே, ஓகே. அக்னாலஜ் ட்ரூ. 2 ரோஸ் வந்து எனக்கு 2 டாக்குமெண்ட் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் ஹெட்டிங் கிரியேட் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ என்கிட்ட 4 டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இது வந்து 3 ஃபீல்ட்ஸ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து 5 ஃபீல்ட்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் 4 இருக்கு வித் ஐடி 5 இருக்கு. இங்கே பாருங்க 2, 4, 6 ஃபீல்ட்ஸ் இருக்கு. வித் ஐடியோட 7 ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி ஸ்கீமாஸ்ல இருக்காங்க. சரிங்களா, இப்படி தான் நான் டிஃபைன் பண்ணி இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நமக்கு எப்படி வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்றதுக்கு என்ன கமெண்ட், ஜஸ்ட் delete 1 delete many, அவ்வளவுதான். db.employee.delete 1. ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் டெலீட் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி டெலீட் பண்ணலாம், இங்கே நான் அபின்றவங்களோட ரெக்கார்டை டெலீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நேம் அபி, டெலீட்டட் கவுண்ட் 1. அப்போது நமக்கு ஒரு ரெக்கார்ட் வந்து அங்கே டெலீட் ஆகியிருக்கு. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 1, 2, 3 இங்கே 3 டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தது இல்லைங்களா. இப்போ ஸ்பெசிஃபிக்காக எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா.
இப்போ மோர் தென் 1 எப்படி delete பண்ணலாம் பார்த்துடலாமா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், delete 1க்கு பதிலாக delete manyன்னு சொல்கிறேன். அண்ட் தென் நான் சென்னைன்னு யார் சிட்டிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே delete பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக delete ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், சிட்டி சென்னைன்னு யாரெலாம் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் எல்லாமே delete ஆகிடும். அப்படி தானே? செக் பண்ணலாம். delete count 0. அப்போ எதுவுமே நமக்கு delete ஆகலை. என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்களே. பாருங்கள், சிட்டி வந்து நான் கேப்சலில் கொடுத்துருக்கேன், அதனால் நமக்கு ஒர்க் ஆகலை. சிட்டி ஸ்மாலாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ என்டர் பண்ணலாம். deleted count 2. ஓகே, நமக்கு இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக இருக்கான்ட்டு. பாருங்கள், காஞ்சிபுரம் சிட்டி மட்டும்தான் இருக்குது. அப்போ சென்னையில் ஆல்ரெடி இருந்த பிரியான்றவங்க ரெக்கார்ட் அண்ட் ஜனான்ற ரெக்கார்ட் ரெண்டுமே delete ஆகிடுச்சு. கலா ரெக்கார்ட் மட்டும் தான் இப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, MongoDBல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், third one element operator, fourth one the evaluation operator, fifth array operator, and then sixth வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அப்டேட் பர்பஸ்க்காக சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் அக்ரிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம லேட்டர் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஓகே, ஈக்குவல் டு நாட். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் யாரெல்லாம் இருப்பாங்க பொதுவாக? ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இன், நாட் இன், இவங்க எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பல் ஈக்குவலுக்கு என்ன சொல்கிறோம்னா EQ அப்படின்னு சொல்ல போகிறோம். EQ stands for equal. செகண்ட், அண்ட் தென் நாட் ஈக்குவலுக்கு NE. அடுத்து கிரேட்டர் தென் சொல்லியிருந்தது இல்லைங்களா? ஸோ கிரேட்டர் தெனுக்கு GT யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு GTE. ஸோ அந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஈஸியாக வருது பாருங்கள். அண்ட் தென் லெஸ் தெனுக்கு LT, less than or equal to LTE, $LTE. and then நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்னும் in, not inக்கு NIN, not short form N and in, not in. ஸோ இந்த போல் நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அவங்களையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் லாஜிக் அண்ட் ஆர் நாட் நார் இது போல் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்லாம் என்னென்னா அண்டுக்கு நம்ம அண்டின்னு சொல்ல போகிறோம், ஆருக்கு ஆர், அண்ட் தென் நாட் நார். இவங்க எல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம போய் இவங்க எல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி பார்க்கலாம், எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அண்ட் லாஜிக்கலாக எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாங்கோ SH. ஸோ மாங்கோ ஷெல்க்கு கனெக்ட் ஆகிடுமா? எஸ். இப்போது டிஃபால்ட்டாக என் டெஸ்ட் டிபியை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. நான் டிபியை சேஞ்ச் பண்ணுறேன், B3ன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் டு DB B3 அண்ட் தென் கலெக்ஷன்ஸ். ஸோ எங்கிட்ட ப்ராடக்ட் கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன் இருக்குது. அந்த கலெக்ஷனில் என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? DB product.find parenthesis. So it will show list of the collections fields. Okay, productல வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Data ID 1 to up to 6 வரைக்கும் எங்கிட்ட இருக்கு. ஓகே, 1ல இருந்து 6 வரைக்கும் எங்கிட்ட டேட்டா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதில் கம்பேர் பண்ணி செக் பண்ண போறேன். ஓகே, டன். இப்போ நம்ம போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு. ஸோ நான் ஈக்குவல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைன் db.product தான் என்னோட கலெக்ஷனோட நேம். நான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபைண்டுன்ற சினாரியோ இங்கே கொடுத்துருக்கேன்.
ஃபைனில் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் வந்து எனக்கு 500. ஸோ எனக்கு 500 ஈக்குவலாக யார் இருக்காங்களோ அவங்க டேட்டா வேணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அப்போ 500ல் யார் டேட்டா இருக்குது? ID2ன்றது இருக்குது. எனக்கு அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஜஸ்ட் சிம்பிள் தான். ஆல்ரெடி db.products.findன்றதுக்குள்ள parenthesisக்குள்ளார நம்ம எழுத போகிறோம். என்ன பண்ணுறோம், இப்போ ப்ரைஸ்ன்ற ஃபீல்டு நான் இங்கே சொல்கிறேன். ப்ரைஸ், என்னோட ப்ரைஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் டு 500. ஸோ யார் வந்து ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது 500 இருக்கோ அவங்களோட டேட்டாஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்டர் பண்ணுறேன். பாருங்கள் 500 மட்டும் வந்திருக்கு. மற்ற டேட்டாஸ் எதுவுமே நமக்கு வரல. ஸோ 500க்கு ஈக்குவலாக யார் இருக்காங்களோ அவங்க டேட்டா மட்டும் வந்திருக்கு. ஒருவேளை இதுவே நான் என்ன பண்ணுறேன், நாட் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸுக்கு பதிலாக கேட்டகரி, நான் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கேட்டகரி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலாக இருக்கணும். நான் கொடுக்குற கேட்டகரியை தவிர்த்து மற்றதெல்லாம் வேணும் இல்லைங்களா? நாட் ஈக்குவலுக்கு என்ன, NE, நாட் ஈக்குவல். கேட்டகரியோட நேம்ஸ் நான் சொல்லணும். நான் வந்து எலக்ட்ரானிக் ஃபீல்டை சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ். பிரேஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் பிரேஸ், இதுக்கானது இது, இதுக்கானது இது. ஃபைன், என்டர் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நான் நாட் ஈக்குவல். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத மற்ற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு ஃபர்னிச்சர்ஸ், கேட்டகரி ஃபர்னிச்சர்ஸில் இருக்க கேட்டகரிஸ் எல்லாமே எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணிடும் இல்லைங்களா? எலக்ட்ரானிக்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரெடி 1 2 3 டேட்டாஸ் இங்கே இருக்குது, 3 ஐடிஸ் இருக்குது. பட் அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேட்டாஸை எனக்கு இங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு இல்லைங்களா? அடுத்து இதே நம்ம கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் LTன்னு சொல்லுவோமா? ப்ரைஸ் வந்து எனக்கு என்னமா வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது 300 GT, லெஸ் தென்க்கு LT, கிரேட்டர் தென்க்கு GT. ஸோ கிரேட்டர் தானே வேணும் எனக்கு. 300க்கு அபோவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் வேணும்னு நான் கேட்குறேன். பாப்போம் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், ஓகே. 300க்கு அபோவ் வந்து எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 500 ஒருத்தர் இருக்காங்க, அண்ட் 750 ஒருத்தர் இருக்காங்க. அவங்க டேட்டாஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இதில் கிரேட்டர் தெனுக்கு பதிலாக நான் இப்போ லெஸ் தென் கொடுக்க முடியும் இல்லைங்களா? இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாக் செக் பண்ண போகிறேன். என்னோட ஸ்டாக் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டாவது இருக்கணும். ஓகேங்களா? அப்போது அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், கிரேட்டருக்கு G, தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். எப்படின்னா 100. நான் ஸ்டாக் வந்து 100 கிரேட்டர் 100 அதிகமாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அதுக்கு அதான அர்த்தம். ஸோ நான் சொன்ன கண்டிஷனுக்கு எனக்கு 3 டேட்டாஸ் கிடச்சிருக்கு. ID2, ID4, ID5 இவங்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இங்கே கிடச்சிருக்கு அழகா. ஓகே, இதே நம்ம லெஸ் தென் நான் LTன்னு போட போகிறோம். அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா LTE சொல்ல போகிறோம் இல்லைங்களா? இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் LT 200 மாற்றிடுறேன். பாருங்க, 200க்கு கம்மியாக யார் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் எனக்கு இங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதே நான் இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போடுறதா இருந்தால் LTE சேஞ்ச் பண்ணால் போதும் இல்லைங்களா? கூட E ஆட் பண்ணிடுறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், மேபி நம்ம இதை நம்ம ப்ரைஸே பண்ணாமல் ஸ்டாக்கில் கூட பண்ணலாம். ஸோ ஓகே, ஸ்டாக் எனக்கு எப்படி இருக்கணும், ஆல்ரெடி நான் கிரேட்டர் தென் பண்ணுறதால இப்போ லெஸ் தென் பண்ணுறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், எனக்கு 50 இருக்குது இல்லைங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன், சரி 100 இருக்கு இல்லையா? இப்போ நான் அதை 15 மாற்றிடுறேன். அப்போது 50க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50க்கு இருக்கலாம், இல்லை அதை விட லெஸ்ஸாக இருக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, 50 and 30. இதை தாண்டி அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கா, இங்கே பாருங்க 60 200லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இதெல்லாம் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் 2 more things இருக்குது இல்லைங்களா, இன் அண்ட் நாட் இன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்டகரி யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்டகரி இங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபீல்ட் கேட்டகரி ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருந்தால் எனக்கு கொடு, இல்லைன்னா இல்லை, நாட் இன். இருந்தால் நமக்கு டேட்டாவை பாஸ் பண்ண போகுது. இன் சொல்கிறேன், என்னோட ஷார்ட் ஐஎன் தான் இல்லைங்களா, இன்னுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரேயில் கொடுக்கணும். ஸோ இன் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நான் எப்படி யூஸ் பண்ணணும், அரேயில் யூஸ் பண்ணுவேன். அப்போது அரேக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நான் அரேயில் இங்கே கொடுத்துருக்கேன்.
இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எலக்ட்ரானிக்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ கேட்டகரி வைஸ் அவங்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இங்க அழகா டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுவே இப்போ நான் இதை நாட் இன்னு மாத்திடுறேன். நாட் இன்னா ஐக்கு முன்னாடி என் போட்டா போதும் இல்லைங்களா? நாட் இன்னா எலக்ட்ரானிக்ஸ் தவிர மற்றவங்களாம் வரணும். பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு கரெக்டாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸுக்கான நேம் இருக்குன்னு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் முடிச்சிட்டோம். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யாராவது பார்த்தோம்? அண்ட், ஆர், நாட், நார் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாமா? லாஜிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஃபியூ சேஞ்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். db.product. that means db.my collectionோட நேம் வந்து products.find நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு 2 கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவலா இருக்கா அப்படின்றது மட்டும் தான் ரிலேட் பண்ணி செக் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு கண்டிஷனை தான் கொடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ மோர் தென் ஒரு கண்டிஷனை நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். அப்போ அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேராந்திசிஸ், ஆப்வியஸாக நம்ம பேராந்திசிஸ்குள்ள தான் சொல்ல போறோம். பேராந்திசிஸ்ல ஓப்பன் பிரைஸ் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், ஆப்ரேட்டர்ஸ் நான் இங்கே எடுத்த உடனே நான் இப்போ என்ன பண்ண போறேன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுக்க போறேன். என்னோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் யூஸ் பண்றேன் நான். அண்ட் இப்போ நான் மோர் தென் 1 வேல்யூஸ் கொடுக்கறதுனால நான் அரே யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அரேக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு உள்ள நான் என்ன பண்றேன், கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டகரியை செக் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் பிரைஸை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட்டகரி வந்து நான் என்ன கேட்கறேன்னா ஃபர்னிச்சரா இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் கமா பக்கத்துலேயே நம்ம இன்னொன்று சொல்லலாம். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே நமக்கு என்னவா இருக்கணும், அண்டுனா ட்ரூவா இருக்கணும் இல்லைங்களா? அடுத்து நான் ப்ரைஸ் சொல்றேன். ப்ரைஸ் எனக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 150 இருக்கணும். ஓகே, கிரேட்டர் தென் 150 இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிரேஸ் ஓப்பன் இது அண்ட் தென் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு. அப்புறம் இங்கே 2 பிரேசஸ் இருக்கு. அப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் தரணும், ஓப்பன் பிரேஸ், parenthesis. ஓகே, என்டர் பண்றேன். அப்போ 2 கண்டிஷனும் யாருக்கு சக்சஸ் ஆகுதோ அவங்க டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃபர்னிச்சர்ல வந்து 3 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? 3 ஐடிஸ் இருந்தாங்க. லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் நான் யார் நோட் பண்ணல. அதுல 2 பேர் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. கேட்டகரி வந்து ஃபர்னிச்சர் அண்ட் பிரைஸ் என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 150 இருக்கணும். 150க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்ப பாருங்க, பிரைஸ் வந்து இது 200 அண்ட் தென் பிரைஸ் வந்து 180 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரேட்டரா இருக்க அமௌண்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. இது அண்டுன்றதுனால 2 கண்டிஷனுமே எனக்கு செக் பண்றாங்க. ஓகே, இப்போ ஆரா இருந்தா திஸ் ஆர் தட்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லையா? இப்போ அடுத்த ஆர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், ஆரா மாத்திட்டேன். ஆர்டரா போகலாம். டிபி என்னோட கலெக்ஷன் நேம் ப்ராடக்ட் ஃபைன். என்னோட கண்டிஷன்ல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆறுன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் கேட்டகரின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டகரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஃபைன், பரவாயில்ல. அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், 1 more கேட்டகரி ஆட் பண்ணிடுறேன். என்ன கேட்டகரி ஆட் பண்ண, கேட்டகரி வேண்டாம், ஸ்டாக் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 2 கேட்டகரியுமே நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ ஸ்டாக் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 50 நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? என்னோட ஸ்டாக் எப்படி இருக்கணும், நான் அகைன் ஒரு கண்டிஷன் உள்ள கொடுக்குறேன், லெஸ் தென் 15 சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, கமா கேட்டகரி வந்து ஃபர்னிச்சரா இருக்கணும்னு சொல்றேன். இப்படி யாருன்னா இந்த ரேஞ்சில் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. கேட்டகரி வைஸ் அவங்க ஃபர்னிச்சரா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் லெஸ் தென் 50 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல திஸ் ஆர் தட் 2 சினாரியோல எது சக்சஸ் ஆனாலும் அவங்க டேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆர்னா ஒன்னு எது ட்ரூவா இருக்கலாம், சக்சஸ் ஆகலாம், இல்லைன்னா எது சக்சஸ் ஆகலாம். இது 2த்துல எது சக்சஸ் ஆனாலும் எனக்கு அவங்க அவுட்புட்டை கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கேன். இங்க வந்து பாருங்க, ஸ்டாக் வந்து லெஸ் தென் 30. அப்போ நான் கொடுத்துருக்க 50 விட எனக்கு ஸ்டாக் என்னவாகிருக்கு, 30 கம்மியா தான் இருக்கு. அதனால எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்லன்ற கேட்டகரியில இருந்து ஸ்டாக் ரெஃபரன்ஸா வச்சு இதை எடுத்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி ஃபர்னிச்சர்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஸ்டாக் வந்து 50 ஆனா இங்க 200 லெஸ்ஸா இல்ல. அப்போ இது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. கேட்டகரி வந்து எனக்கு என்ன வேணும், ஃபர்னிச்சர் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ட்ரூ ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. அதே போல இங்க பாருங்க, லெஸ் தென் 50 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கேயுமே ஸ்டாக்கோடது ட்ரூ இல்ல, ஃபால்ஸா இருக்கு. பட் கேட்டகரி வைஸ் ட்ரூன்றதால இந்த டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்துமே பாருங்க, ஸ்டாக் வந்து லெஸ் தென் 50 தான் நான் கேட்டிருந்தேன். பட் இங்க வந்து கிரேட்டர் தென் 50 தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னவா இருக்கு, இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. அண்டுனா 2 கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், அப்பதான் எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆர்னா திஸ் ஆர் தட் 2த்துல எது கரெக்டா இருந்தாலும் நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும் இல்லைங்களா? அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டு பார்த்துட்டோம்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் பார்த்துரும். இப்போ நாட் பார்த்துடலாம். ஓகே, நாட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன். ஸோ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஃபைன் பண்ணுறேன். ப்ரைஸ் நான் ப்ரைஸை ஃபைன் பண்ண போகிறேன். ப்ரைஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 500 சொல்லிட்டு சொல்ல போகிறேன். பட் என்னென்னா நாட்னு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அப்போ நாட்னா நமக்கு என்ன ஒர்க் ஆகும்? ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டேன். ப்ரைஸ் எனக்கு எப்படி இருக்கணும்? இங்கே வந்து நான் நாட்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கிரேட்டர் தென் 500 சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். இப்போது நான் 500 சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தென் 500 சொல்லிட்டேன். அப்போது ட்ரூவாக இருந்தால் நான் சொல்லியிருக்க கண்டிஷன் ஸ்டேட் ஆப்போசிட் நாட். அப்போது 500 இல்லாத மற்ற டேட்டா தான் எனக்கு இங்கே வந்திருக்கணும் இல்லைங்களா? ஆமாம் தானே? பாருங்க. ஸோ ப்ரைஸ் 180 வந்திருக்கு, 200, 100, 300 அண்ட் 500. என்னன்னா 500 கிரேட்டர் சொல்லியிருக்கா, அப்போ அதை விட அதிகம். 500 அதுக்கப்போ 500 கன்சிடர் பண்ணாது. 500ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்மி. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருந்த ஒரு வேலை அப்படின்னா எனக்கு இங்கே 500 டிஸ்பிளே ஆகியிருக்காது. நான் கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போது கிரேட்டர் தென்னா 500 அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனால தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, அப்படியே ஸ்டேட் ஆப்போசிட் நாட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால 500 கம்மியாக இருக்கிறது எல்லாருமே எனக்கு இங்கே கிடைச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை நான் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ட்ராப் சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 5 டிஸ்பிளே ஆகாது. செக் பண்ணி பாருங்க. இப்போ 5 கிடைக்கல. டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ நான் நாட்னு சொன்னதுனால எனக்கு இப்படி வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு எலமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எலமெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. எக்ஸிஸ்ட் அண்ட் தென் டைப். ஸோ அந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்னு போய் பார்த்துடலாமா? கமாண்ட் ப்ராப்பர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாங்கோ ஷெல்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. எஸ், டெஸ்ட்ன்ற டிபி இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிபியை ஸ்விட்ச் பண்ண போகிறோம். B-tree என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எப்படி பார்க்கலாம்? ஷோ கலெக்ஷன்ஸ். ஸோ எங்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது? ஆல்ரெடி நம்ம என்ன கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? ப்ராடக்ட்ன்ற கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். db டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட 1லேருந்து 6 அப் டு 6 வரைக்கும் ஐடிஸ் என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஐடி, நேம், ப்ரைஸ், கேட்டகரி, ஸ்டாக், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இங்கே வந்து ஒரு 3-6 ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் இங்கே 5 ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையுமே நமக்கு வேரி ஆகுது இல்லைங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸிஸ்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே எக்ஸிஸ்டோட சின்டாக்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல்டு என்ன ஃபீல்ட், தட் மீன்ஸ் எந்த ஃபீல்ட், நேமா, ஐடியா, அந்த மாதிரி ஃபீல்டை சொல்ல போகிறோம். சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸிஸ்ட் அப்படின்றத இங்கே கொடுக்க போகிறோம். எக்ஸிஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பூலியனில் நமக்கு என்னென்ன பொதுவாக யூஸ் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இருந்தால் ட்ரூ, இருக்கிற டேட்டாஸ் வேணும் அப்படின்னா அங்கே ட்ரூன்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்? ஃபால்ஸ்ன்னு கொடுக்க முடியும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன். ஃபைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரந்தசிஸ்குள்ளார நான் என்ன பார்க்க போகிறேன்னா டிஸ்கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி, டிஸ்கவுண்ட்ன்ற ஃபீல்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ண விரும்புகிறேன். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஃபீல்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் தென் எக்ஸிஸ்டா அப்படின்றத செக் பண்ணுறோம். எக்ஸிஸ்ட் ட்ரூ. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்? ட்ரூன்றது இங்கே கொடுக்குறேன். ஃபைன். இப்போ நான் என்டர் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட்டுன்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் மட்டும் நமக்கு கிடைக்க போகுது. எந்தெந்த இங்கே பாருங்கள், ஐடி 1ல் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஐடி 2ல் இல்லை, ஐடி 3லையும் இல்லை, ஐடி 4லையுமே இல்லை, அதோட 5ல் டிஸ்கவுண்ட் ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த 6லையுமே இல்லை. அப்போது 1 and 5ல் மட்டும் நம்ம டிஸ்கவுண்ட்ன்ற ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா? செக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. டன். என்ன சின்டாக்ஸ் எரர் பண்ணியிருக்கோம்?
இங்கே நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். டாலர் சிம்பிளுக்கு பதிலாக ஆஷ் போட்டுட்ருக்கோம். ஓகே, டாலர் சேஞ்ச் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு 1 and 5 இவங்க 2 பேர் டீட்டெயில்ஸும் கரெக்டாக கிடச்சிருச்சிங்களா? இதுவே இப்போ நான் ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா டிஸ்கவுண்ட் ஃபீல்டு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, செக் பண்ணி பாருங்க. 2, 3, ID 4 and ID 6, ID 1 and 5 டேட்டாஸ் நமக்கு கிடைக்கல. பிகாஸ் அவங்க கிட்ட டிஸ்கவுண்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இங்கே நான் எக்ஸிஸ்ட்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஸ்கவுண்ட்னு ஃபீல்டு யாரெல்லாம் இல்லையோ அவங்க டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம இதை யாரை பார்க்க போகிறோம்? டைப் பற்றி பார்க்கலாமா? இப்போ நம்ம டைப் பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே, டைப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டைப் எதுக்குன்னா நம்ம டேட்டா டைப் சொன்னோம்னா அந்த டேட்டா டைப் ஈக்குவலாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கொடுப்பாங்க. சரிங்களா? டைப் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் பண்ணிடுறேன். எல்லா ஐட்டமும் டிஸ்பிளே பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் ஃபைண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 1லேருந்து 6 வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது இல்லைங்களா? ஐடி பாருங்கள் 2 இன்ட்டில் இருக்குது, ப்ரைஸ் 500ல் இருக்குது, ஸ்டாக் வந்து 100ல் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிங் டைப்பில் இருக்குது. அப்படி தானே நம்ம கொடுத்துருக்கோம் டேட்டாஸ் எல்லாமே இங்கே. ஓகே, இப்போ நான் என்ன மாதிரி ஃபியூ அப்டேட் பண்ணிக்கிறேன், ஃபியூ அப்டேட் இல்லை இன்சர்ட் பண்ணுறேன். ஃபியூ மோர் டேட்டாஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். db டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் இன்சர்ட் மினி என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் மினி ஐடி வந்து நமக்கு ஆல்ரெடி 6 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அப்போ 7 அண்ட் தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் ஏர் கண்டிஷனர்னு கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் 499.999, ப்ரைஸ் வந்து 499.99 கொடுத்துட்றேன். அண்ட் தென் கேட்டகரி, லாஸ்ட் டைம் வந்து நான் ப்ரைஸ் வந்து இன்ட்டில் தான் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்க நான் டபுளில் கொடுத்துருக்கேன் இல்லையா? கேட்டகரி வந்து இது வந்து எலக்ட்ரானிக்ஸ். கேட்டகரியில் சி கேப்சலில் கொடுத்துட்றேன். லாஸ்ட் டைம் நான் அது கேப்சலில் கொடுத்தனால அதே ஃபாண்ட் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே டன். அண்ட் தென் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டாக் வந்து நான் இன்டிஜரில் தான் கொடுத்துருப்பேன். பட் இங்கே நான் ஸ்ட்ரிங்கில் தரேன். ஓகே, ஸோ இதோட நான் இது போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், ஐடி 8 அண்ட் நேம் வந்து என்ன வைக்கலாம், லேப்டாப் பேக், ப்ரைஸ் 88.99 இருக்கலாம். கேட்டகரி பாருங்கள் அக்சசரிஸ்னு மாற்றிடுறேன். அண்ட் தென் ஸ்டாக்மே வந்து நான் 120 ஸ்டாக் கொடுக்கலாம். ஸ்டிங்கில் தரேன் அதுவுமே. ஓகேங்களா? கமா டிஸ்கவுண்ட், ஃபர்ஸ்ட் ஒன்றில் நான் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணல, பட் இதுங்க நான் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் வந்து 2ன்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, ஓவர். அக்னாலஜ்மெண்ட் இன்சர்டட் ஐடிஸ் வந்து 7 and 8 ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி பார்த்துடலாமா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே, db டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன். ஸோ நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டிங் டைப்பில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்டாக்மே ஸ்டிங்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து நான் டபுளில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டைப்பு இங்கேயுமே டபுளில் இருக்குது. ஸ்டாக் வந்து ஸ்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் எதுக்காக இங்கே இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எல்லாமே வந்து என்கிட்ட ஒன்று இன்ட்டு இருக்கும் இல்லை ஸ்டிங்கில் இருந்தது. மற்றபடி எந்த டைப்ஸ்லையுமே இல்லை இல்லையா? இப்போ நம்ம டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்ககிட்ட ஜஸ்ட் காட்டுறதுக்காக தான் நான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டைப் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன டைப், அந்த நான் என்ன டைப் தரணும் அந்த டைப்பில் இருக்க டேட்டாஸ் மட்டும் எனக்கு காட்ட போகுது. பார்த்துடலாமா? db டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன். ஸோ ஃபைன் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸை ஃபைன் பண்ண போகிறேன். ப்ரைஸோட டைப் முன்னாடி நம்ம டாலர் யூஸ் பண்ணோம் இல்லையா? டாலர் டைப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன்ட்டுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ ப்ரைஸ் இன்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் மட்டும் எனக்கு கிடைக்குமா பாருங்கள். 750, 500, 300, 100, 200
180. ஸோ இன்டீஜரில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதுவே நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டுக்கு பதிலாக டபுள்னு சொல்கிறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், டபுளில் இருக்க ப்ரைஸோட டேட்டாஸ் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ஒரு ஃபீல்ட் நேம் சொல்லிவிட்டு அந்த ஃபீல்டோட டைப் என்ன மாதிரி இருக்கோ அவங்க டேட்டாஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கூட நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, எவாலுவேஷன் ஆப்ரேட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ இதில் ஒரு 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜெக்ட்ஸ் அண்ட் தென் வேர். இப்போ இவங்க 2 பேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஜெக்ட்ஸ் அண்ட் வேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் பேட்டர்ன் மேட்சிங் மாதிரி. நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்ல போகிறோம், அந்த பேட்டர்னில் யாரெல்லாம் இருக்காங்களோ எந்த ஒரு ஃபீல்ட் சொல்லிவிட்டு அதில் நான் பேட்டர்ன் சொல்லுவேன். அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு டேட்டா கொடுப்பாங்க, இல்லைனா இல்லை. செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, db.find. நான் என்ன பண்ண போகிறேன், நேம் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நேம். ஸோ நேம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுறேன். சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் சொல்லிவிடும், db.products.find. இங்கே ஃபீல்டை சொல்லிட போகிறோம், இங்கே ரிஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ண முடியும். ஸ்டார்ட் வித், அப்புறம் எண்ட்ஸ் வித், அப்புறம் கண்டெய்ன்ஸ். நம்ம கொடுக்க போகிற லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுறதுல இருக்குதா இல்லை எண்டில் இருக்க போகுதா இல்லை நடுவில் இருக்க போகுதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, இப்போ நான் ஸ்டார்ட் வித் கொடுக்குறேன். ஸ்டார்ட் வித் கொடுக்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? டபுள் கோட்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், யாரை கொடுக்கலாம், புக். ஸோ புக்குன்னு எனக்கு இங்கே கண்டெய்ன் ஆயிருக்கு இல்லைங்களா, இதை நான் கொடுக்குறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, கேஸ் சென்சிட்டிவ் இன்சென்சிட்டிவ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம அங்கே புக் வந்து பி கேப்ஸில் இருந்தது இல்லையா, பட் நான் வந்து ஒரு வேளை இங்கே ஸ்மாலில் கொடுத்துட்டு அங்கே மேட்ச் பண்ண முடியுமா? பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்லிட்டேன். அண்ட் தென் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. டாலர் சிம்பிளில் ஆப்ஷன்ஸ்ன்னு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐன்றதை இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். இது கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, என்ன கேஸாக இருந்தாலும் நமக்கு இங்கே நம்ம புக்குன்றது எல்லாமே லோவர் கேஸில் கொடுத்துருக்கோம், பட் அங்கே பி வந்து கேப்ஸில் இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது புக் ஷெல்ஃபில். அப்போது எந்த கேஸாக இருந்தாலும் நமக்கு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஐன்றது இங்கே கொடுத்துட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், என்ன கேஸாக இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, பார்த்துடலாமா? ஓகே, பாருங்கள், எனக்கு அழகாக எனக்கு ஐடி புக்குன்றது நேம் புக்கில் யாரில் வராங்க பாருங்க, புக் ஷெல்ஃப் ID 6 அவங்களோட டேட்டாஸ் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேரட்ன்ற சிம்பிள் இங்கே கொடுத்துட்டு நமக்கு என்ன கண்டெயின் ஆகணுமோ அதை சொல்லிடலாம். அப்போது ஸ்டார்டிங் லெட்டர் மேட்ச் ஆகுதா அப்படின்றது பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ ஒருவேளை என் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணுறது, அப்போது அடுத்த ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. ஸ்டார்டிங்கில் கேரக்ட் யூஸ் பண்ணுறோம், அப்போ என் பண்ணும்போது என்ன போல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் புக்கில் ஷெல்ஃப்ன்றதை தரேன். ஓகேங்களா, ஷெல்ஃப் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணுவேன் தரேன், டாலர் அப்படின்ற சிம்பிளை நான் இங்கே கொடுத்துட்டேன். மற்றதெல்லாம் நமக்கு காமன். டாலரை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், அப்போ முடிகிறது ஷெல்ஃப்லன்றது. இப்போ இது தாண்டி வேறு என்ன பேக்குன்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம பேக்குன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டில் இங்கே லேப்டாப் பேக்குன்னு இருக்கு இல்லையா, இதில் நான் பேக் சேஞ்ச் பண்ணுறேன். நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பேக் கேஸ் வந்து எந்த கேஸாக இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸில் ஐன்றதை இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் லேப்டாப் பேக். ஸோ யார் வந்து மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க டேட்டாஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கண்டெய்ன்ஸ் பார்க்கலாமா. சென்டரில் எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ கண்டெய்ன்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஈஸி தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. டாட் ஸ்டார். ஸோ நான் லேப்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன், LAP லேப். அகெயின் டாட் ஸ்டார் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அந்த வேர்டில் எங்கெல்லாம் இருக்கோ யாரெல்லாம் LAP அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க போகுது. செக் பண்ணுங்கள். அப்போது லேப்டாப்னு ஒரு டேட்டாஸ் இருக்குது, லேப்டாப் பேக்குன்னு இருக்குது, 2 பேர் இருக்காங்க LAPயில். இப்போ கண்டெய்ன்ஸ் எங்கே வேணாலும் இருக்கும். இப்போது நான் வேணால் PTO அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லேப்னு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பதிலாக நடுவில் PTOன்னு சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம கரெக்டாக வருதுன்னு பார்த்துடலாமா. PTO பாருங்க, அப்பயும் நமக்கு சேம் டேட்டாஸ். அப்போ ஸ்டார்டிங்ல டாட் ஸ்டார், எண்ட்லயுமே நம்ம என்ன பண்ண போறோம், டாட் ஸ்டார்ன்றது கொடுக்க போறோம். ஓகே,
புரிஞ்சுதுங்களா? ரெஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மேட்சிங். ஸோ எதுனா பேட்டர்ன் நமக்கு இது நேம்னு இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கேட்டகரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். பேட்டர்ன் வந்து சேமா இருக்கான்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்? வேர். வேர் பார்த்துடலாமா? இப்போ நம்ம வேர் பார்க்கலாம். ஸோ வேர் பார்க்கறதுக்கு முன்னாடி வேரோட சின்டாக்ஸ் நான் சொல்றேன், எப்படி யூஸ் பண்ணுவோம் வேர்ன்றதை நான் சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர் நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே வேற வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் மாங்கோடிபியில். சரிங்களா? யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அதுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டிபி டாட் நம்மளோட கலெக்ஷன் என்னவோ சொல்ல போகிறோம், கலெக்ஷன் டாட் ஃபைன். ஃபைனில் நான் இங்கே எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வேர் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேர் ஃபங்க்ஷன், என் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ரிட்டர்ன், என்னோட கண்டிஷன் என்னவோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு இங்கே இருக்க போகுது. ஓகே, எப்படி வருதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. இதுவே ஸ்டிங் எக்ஸ்பிரஷன் இருக்குது, இன்னொரு டைப். வேர் கண்டிஷன் இன்னொன்று எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸ்டிங் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போது யூஸிங் ஸ்டிங் எக்ஸ்பிரஷன். ஸ்டிங் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகே, இங்கே வேர் வரைக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன்ன்றதை கொடுக்கல, இதுக்கு பதிலாக ஓகே வேர் என்னோட எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருவோம். இங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே மேலே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதை அப்படியே நம்ம இங்கே உள்ளே கொடுக்க போகிறோம். உள்ளே கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு இருக்க போகுது. போய் பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே நான் என்ன பண்ணுறேன், டிபி ஃபைன் பண்ண போகிறோமா, டிபி டாட் ப்ராடக்ட் டாட் ஃபைன். ஸோ ஃபைனில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேர் ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். வேர் ஃபங்க்ஷன் ரிட்டர்னில் நான் என் கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் நான் எழுத போகிறேன். என் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 500க்கு கிரேட்டரில் யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்ல போகிறேன். அப்போ அதை நான் எப்படி சொல்லலாம்னா, திஸ் டாட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 500 எப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? என்டர் பண்ணுறேன். பாருங்க, இப்போ 500 அபோவ் யார் இருக்காங்க, ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ 500 அபோவ் ஒன்று தான் இருக்கா, கிராஸ் செக் பண்ணி பார்த்துடலாமா? 88, 499, 180, 200, 100, 300, 500. எஸ், ஒருத்தர் தான் வந்து நம்ம 500 அபோவ் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த டேட்டா கரெக்டாக இருக்கு. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், இங்கே 500க்கு பதிலாக 215 சொல்கிறேன். நமக்கு சிமிலராக ரேண்டமாக நிறைய டேட்டாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 750, 500, 300, 499 சொல்லிட்டு நம்மக்கிட்ட 4 ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஃபைன். இது ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி பண்ணியிருக்கேன், வேர் சொல்லிட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட போகிறோம். ரிட்டர்னில் நம்ம கண்டிஷன் என்னவோ அதை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுவே ஸ்ட்ரிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர். ஸோ வேறு நம்ம சொல்லிடுறோமா, அப்படி வேருக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிறேன். என்னன்னா திஸ் டாட் ப்ரைஸ் என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 300ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 300 இப்படின்னு நான் இதை ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது கிரேட்டர் தென் 300ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியுதுங்களா? 2 டைப்பாக பண்ண முடியும். ஒன்று ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று ஸ்ட்ரிங் டைப்பில் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நம்ம என்ன காம்பினேஷனில் பண்ணி பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைண்ட் நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஃபைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேட்டகரியை செக் பண்ண விரும்புகிறேன். ஓகே, கேட்டகரி, என் கேட்டகரி வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுறேன். கமா, இப்போ எலக்ட்ரானிக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். வேர் திஸ் டாட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 250 யார் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா? அப்போது கேட்டகரி எலக்ட்ரானிக்கில் 250க்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்றத டேட்டா நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? எல்லாருமே 250 மேலே தான் இருக்காங்க போல்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 500 போட்டுடலாமா? ஓகே, கம்மியாக கிடைப்பாங்க இல்லையா? 500 மேலே யார் இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். இப்போ 500 மேலே என்கிட்ட ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ இது வந்து காம்பினேஷன். இதுவும் சக்ஸஸ் ஆகணும், இதுவும் சக்ஸஸ் ஆகணும். கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸில் 500க்கு மேலே ப்ரைஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டேட்டா மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போது இன்னைக்கு நம்ம 2 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். 2 டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். எலமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எவாலுவேஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். 2 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆறு ஆப்ரேட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் டாலர். எலமெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணி செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்மக்கிட்ட எலமெண்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன இருக்கு ஆல். ஸோ நான் கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நான் என்னன்னு சொல்ல, ஆல்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் சைஸை வச்சு எனக்கு அவுட்புட் கொடுக்கும். நான் சம் ஃபீல்டோட சைஸ் சொல்லுவேன். அந்த சைஸோட கவுண்ட்டை வச்சு எந்தெந்த ஃபீல்டில் அந்த கவுண்ட்டில் இருக்கோ அதை வந்து எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா? அண்ட் தென் அரே ஆஃப் டாட்ஸ் சொல்லிட்டு நம்ம டாலர்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா பொசிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்க சம்வாட் ஒரு ஃபீல்டுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். அந்த வேல்யூவை நான் வேற வேல்யூவா சேஞ்ச் பண்ண போறேன். லைக் அப்டேட், நம்ம அப்டேட் பண்றோம் இல்லைங்களா? அது போல தான். சரிங்களா? சம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்க போறேன். இது வந்து அரேல நம்ம பண்றது. ஓகே, அரேல நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம். எலமெண்ட் மேட்ச், ஆல், சைஸ், அரே ஆஃப், பொசிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஓகே, பிஃபோர் தட் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் என்னென்ன ஃபீல்ட்ஸ் நான் வச்சிருக்கேன் என்னோட கலெக்ஷன்ஸ்ல அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். பார்த்துக்கோங்க. டிபி டாட் கலெக்ஷன் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைண்ட். ஓகே, என்கிட்ட ஐடி 1ல இருந்து அப் டு 8 வரைக்கும் இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நான் ஒரு இடத்துலயும் வச்சிருக்கேன். சரிங்களா? இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐடி, நேம், பிரைஸ், கேட்டகரி, ஸ்டாக், டிஸ்கவுண்ட், ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இங்க ஆட்ரிபியூட்ன்றதை நான் எப்படி வச்சிருக்கேன் வேல்யூஸ் பாருங்க. அரேஸா என்னோட வேல்யூஸ் இருக்கு ஆட்ரிபியூட்ல. தெரியுதா? ஸோ ஐடி 1, ஐடி 2 அண்ட் தென் ஐடி 3ல நான் அப்படி கொடுக்கல. ஐடி 4லயுமே நான் ஆட்ரிபியூட் அரேஸா கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 5க்கும் நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். 6, 7, 8ல நார்மலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்வாட் நம்ம அரே ப்ராப்ளம் பார்க்கறதுனால அரே டைப்ல நான் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எலமெண்ட் மேட்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறேன். என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துடலாமா? டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபைண்ட் பண்றேன். இப்போ ஸோ ஃபைண்ட் நார்மலாக நம்ம எழுதுகிற சின்டெக்ஸ் டிபி டாட் ப்ராக் டாட் ஃபைண்டுன்றது நம்ம எப்போ எழுதிட போகிறோம். இது கூட நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அரேயோட ஃபீல்டோட நேம் என்ன, கீ வந்து ஆட்ரிபியூட் இல்லைங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு எலமெண்ட் மேட்ச்ன்ற ஆப்ரேட்டரை நான் சொல்ல போகிறேன். ஆட்ரிபியூட்ஸ் கோலன் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் பிரேஸ் டாலர் யூஸ் பண்ணி எலமெண்ட் மேட்ச்ன்ற ஆப்ரேட்டர் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்க போகிற எலமெண்ட்டு எந்த டேட்டா டிட்டோவா அந்த மாதிரி இருக்க டேட்டாஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் அரேவாகவே கொடுக்குறேன். மோர் தென் 1 வேல்யூஸ் கொடுக்குறேன். எப்படின்னா எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒன் மோர் நான் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறேன். EQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்குவல் இல்லைங்களா? அப்போது ஈக்குவல் என்னவா இருக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா உடன் கொடுத்துலாமா? உடன் அண்ட் 1 மோர் நான் ஆட் பண்ணுறேன். ஈக்குவலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எப்படி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் மேட்ச் உடனாகவும் இருக்கணும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும். அந்த ஆட்ரிபியூட்ல இந்த அரேஸ் யார் வச்சிருக்காங்களோ டிட்டோவா மேட்ச் ஆகுதோ அவங்களோட டேட்டாஸ் தான் எனக்கு கொடுக்க போகுது. செக் பண்ணி பார்த்துடலாமா? சம்வாட் நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ்டேக். ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைன் அண்ட் தென் எலமெண்ட் ஆப்ரேட்டர் எங்கே சொல்லியிருக்காங்க, இங்கேயா? ஓகே, நான் கோலன் யூஸ் பண்ண மறந்துட்டேன். டன். வேற எங்கேயும் மிஸ்டேக் இல்லை இல்லையா? இல்லை. ஃபைன். நமக்கு பாருங்க உடன் அண்ட் ஸ்பேஷியஸ் ஆட்ரிபியூட்ல உடன் அண்ட் ஸ்பேஷியஸ் யாருக்கு இருக்கோ அவங்களோட டேட்டாஸ் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி நான் சில இடத்துல இன்னொரு இடத்துலயுமே உடன் கொடுத்துருக்கேன். எங்க பாருங்க, உடன் அண்ட்
கம்ஃபர்டபுள்னு இருக்கு. ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு புரியுதா? உடனாவும் இருக்கணும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இங்க உடன் மட்டும் இருக்கிற டேட்டாஸை எனக்கு கொடுக்கல. டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உடன் அண்ட் கம்ஃபர்டபுள்னு இருக்கு. அப்போ எனக்கு டிட்டோவா நான் என்ன கொடுக்கணும் அது எல்லாமே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனா அவங்க டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு அங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ எலமெண்ட் மேட்ச் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதே போல சிமிலர் த ஆல் நான் அடுத்து என்ன பண்றேன், ஆல்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஆட்ரிபியூட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ண போறேன். எப்படி பாஸ் பண்றேன்னு பாருங்க. ஓகே, நான் மொத்தமா எடுத்துடுறேன். ஓகே, ஆட்ரிபியூட் ஆல் அரே சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் கொடுத்துட்டு என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடன் அண்ட் கம்ஃபர்டபுள் நம்ம அது ரெண்டும் கொடுத்து பார்க்கலாம். இப்போ உடன் அண்ட் கம்ஃபர்டபுள் டன். ஸோ ஆட்ரிபியூட் வந்து நான் ஆல்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் வேல்யூஸ் அரேல என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கேன், உடன் அண்ட் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவங்க டேட்டாஸ் கிடைக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதுவுமே ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு அந்த டேட்டா கிடைக்காது. செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, ID4 டேட்டாஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ எலமெண்ட் மேட்ச் அண்ட் ஆல் சிமிலராக நமக்கு என்ன பண்ணுறாங்க, எலமெண்ட் மேட்ச் வந்து எலமெண்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகியிருக்கான்னு பார்க்குறாங்க. ஆல் ஆல்சோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அது. ஓகேங்களா? அண்ட் தென் சைஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சைஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபீல்டோட வேல்யூட கவுண்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். அது ரிலேட்டடாக நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற வேல்யூஸை நமக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஆட்ரிபியூட்ல நான் சைஸ் செக் பண்ண போறேன். ஓகே, சைஸ் என்னோட சைஸ் என்னவா இருக்கணும்னா 3. யாருக்கெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ்ல வேல்யூஸ் வந்து 3 இருக்கும் அவங்க டேட்டாஸை மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, சைஸ் :3 கவுண்ட் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2ஆ இருக்கிற டேட்டாஸ்லாம் விட்டுட்டு யாரோட கவுண்ட் 3 இருக்கோ வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு கொடுக்கும். செக் பண்ணிடலாமா? பாருங்க, 1 2 3 1 2 3. அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அப்போ எப்படி சொல்றது, எல்லாமே வந்து 3 3 தான் இருக்கு. அப்போ 2ஓடதுலாம் இருக்கா வரல அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் db.find கொடுக்குறேன். products.find சொன்னா யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, எங்க ஆட்ரிபியூட்ஸ்ல 2 வேல்யூ தான் இருக்கு. பட் இங்க எனக்கு 3 வேல்யூ இருக்கு. ID5ல 3 வேல்யூஸ் இருக்கு, ID4ல 2 வேல்யூஸ் இருக்கு, ID2லயுமே 2 வேல்யூஸ் இருக்கு, ID1ல 3 வேல்யூஸ் இருக்கு. அப்போ யாருக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்கோ, கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் யாருக்கு இருக்கோ அவங்க டேட்டாஸ் மட்டும் நமக்கு இங்க அழகா கொடுத்துருக்கு. ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? அண்ட் தென் பொசிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தலாம். ஸோ பொசிஷனல் ஆப்ரேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த அரே மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்ரிபியூட் பண்றோம் இல்லைங்களா, சம் ஃபீல்ட் நேம். நான் இங்க ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு ஃபீல்ட் நேம் தான் இல்லைங்களா? அந்த ஃபீல்டோட கீயோட நேம் $$ நம்ம கொடுக்க போறோம். ஓகே, அண்ட் வேல்யூ கொடுப்போம். இது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, db.collection.update1 db.collections கலெக்ஷனோட நேம் சொல்ல போறோம். .update நம்ம நார்மலா அப்டேட் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் update1 சொல்லிட்டு நம்ம இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரேவோட ஃபீல்டு என்னவோ அதை சொல்ல போறோம். ஓகே, அண்ட் தென் அதுக்கான வேல்யூஸ், எந்த வேல்யூஸை நீங்க அப்டேட் பண்ண விரும்புறீங்களோ அந்த வேல்யூவை நீங்க இங்க சொல்லிடணும் டபுள் கோட்குள்ள. ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ண போறதா $, சொல்லிட்டு set அண்ட் அதுக்கான வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அரே ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி அரே ஃபீல்ட் அண்ட் நியூ வேல்யூ வேணுமோ அதை நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இங்க செட்ல. ஸோ இங்க ஓல்ட் வேல்யூ சொல்ல போறோம், செட் சொல்லிட்டு நியூ வேல்யூ சொல்ல போறோம். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? போய் பார்த்துடலாமா எக்ஸாம்பிள்? டன். ஸோ நான் என்ன பண்றேன், db டாட் என்னோடது ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, db.product.update1 நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ நான் இந்த சர்டன் ஐடியை நான் பாஸ் பண்றேன், அந்த ஐடிக்கான டேட்டாஸ் தான் அப்டேட் பண்ண விரும்புறேன் அப்படின்றதுனால நான் இங்க ஐடியை பாஸ் பண்றேன். ஓகே, ID1 வந்து யாருக்கு இருக்கோ அவங்களோட ஆட்ரிபியூட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது என்னோட
ஃபீல்டோட நேம் இல்லைங்களா, கீ attributes and then அதுக்கான வேல்யூ. ஸோ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் யாரை தரலாம், போர்ட்டபிள். ஸோ இந்த போர்ட்டபிளை நான் இங்கே கொடுக்குறேன். இது என்னோட ஓல்ட் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், செட் பண்ண போறேன் இல்லைங்களா, நியூ வேல்யூவை செட் பண்ணணும். அப்போ நான் செட்டுன்ற ஆப்ரேட்டர் அப்யூஸை நான் யூஸ் பண்ண போறேன். கொடுத்துட்டு என்னோட attributes, ஸோ கீயோட நேமை நான் இங்கே சொல்லிடுறேன், attributes and then என்னோட நியூ வேல்யூ என்னவோ அதை நான் இங்கே சொல்ல போறேன். நியூ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு கொடுக்குறேன்னா லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, அண்ட் போர்ட்டபிள் டன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். சின்டாக்ஸ் எரர், கமா கொடுக்க மறந்துட்டோம் நம்ம, கமா டன். இப்போ 1 row affected. ஆல்ரெடி போர்ட்டபிள் இருந்தது, எனக்கு என்னவா மாறப்போகுது, லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள்னு மாறப்போகுது. செக் பண்ணி பார்த்துடலாமா ஃபைன் கொடுத்து. ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி நான் ஆட்ரிபியூட்ல வந்து போர்ட்டபிள் மட்டும் கொடுத்துருந்தேன். அந்த போர்ட்டபிளை எடுத்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அரேயோட திங்ஸ் நான் இங்கே கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், போர்ட்டபிளை ரிமூவ் பண்ணிட்டு லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே நான் கம்பைனா எனக்கு கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? எஸ், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நீங்க மிஸ் பண்ணாம இருக்க B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க.